Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடு வந்துட்டு ஜேஇ பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அதாவது ஜேஇ அஸ்பைரன்ஸ்க்காக அந்த ஜேஇ பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனுடைய சொல்யூஷன் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். டோட்டலா வந்து நமக்கு 45 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது பிசிக்ஸ்ல 15, கெமிஸ்ட்ரியில 15, மேக்ஸ்ல 15. இப்போ அந்த மேக்ஸ்ல இருக்க 15 கொஸ்டின்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஒரு பார்ட், அதாச்சும் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கொஸ்டினும் இது மாதிரி நான் 15 வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஏன்னா ஒரு கொஸ்டினுமே தரமான கொஸ்டின் வேற லெவல்ல கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே பெருசா நீங்க டெக்னிக்கலா நிறைய யோசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் என்னால் எவ்வளவு சால்வ் பண்ண முடியுதோ ஒரு வீடியோலையும் நான் சால்வ் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் இன் எ ட்ரையாங்கிள் ஏபிசி cos 3a plus cos 3b plus cos 3c is equals to 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துட்டாங்க. இப்ப தென் ஒன் ஆங்கிள் மஸ்ட் பி ஈக்குவல் டு என்ன? அப்ப இதுல இருக்க ஒரு ஆங்கிள் இதுதான்ப்பா அப்படின்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியும்னா அந்த ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு பொறுமையா நான் வந்து சொல்லித்தரேன். வீடியோ முடிஞ்சா நீ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டெப்பையும் கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க பண்றதும் நம்ம வீடியோலையும் கரெக்டா மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாங்க சால்வ் பண்ணலாம். பொதுவா ஒரு கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பொதுவா சொல்றதுதான் ஜெயின்ட்ல பொதுவா வந்துட்டு இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எம்சிக்யூஸ்னாலே ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க வந்து கொஸ்டினை படிங்க, பொறுமையா படிங்க, பதட்டப்படாதீங்க. ஐயோ இது டைம் போடுதே அப்படி யோசிச்சிங்கனாலே அடுத்த செகண்ட் உங்களுக்கு மைண்ட் நெக்ஸ்ட் லெவல் எதுவுமே யோசிக்காது. அதுக்காகவே ஃபர்ஸ்ட் பொறுமையா அனலைஸ் பண்ணுங்க. இஃப் இன் எ ட்ரையாங்கிள், இதுல முக்கியமான வார்த்தை இதுதான், ட்ரையாங்கிள். இதுல இருந்து நமக்கு ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ட்ரையாங்கிள்னா நமக்கு தெரியும் சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் வந்துட்டு 180 டிகிரி. வாங்க ஃபர்ஸ்ட் அதை எழுதிடலாம். a பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ். ஏன்னா நமக்கு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றுத்துக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும். அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே 180 டிகிரி. ஆனா நம்ம கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா கான்ஸ்டன்ட் பக்கத்துலயும் 3a 3b 3c இருக்கு. அதுக்காக நான் என்ன பண்றேன், 2 பக்கமும் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3a பிளஸ் 3b பிளஸ் 3c இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 இன்டூ 3 பார்த்தீங்கன்னா 540 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 540 டிகிரி. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க எல்லா டேர்ம்லயும் காசு இருக்கிறதுனால எல்லா டேர்மோடையும் நான் வந்து இப்போ காசை மல்டிப்ளை பண்ண போறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பக்கமும். ஸோ அதனால நமக்கு வந்து ப்ராப்ளம்ல எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் வராது, எந்த ஒரு சேஞ்சும் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால இப்போ இங்க பார்த்தீங்கன்னா காஸ் 3a பிளஸ் காஸ் 3b பிளஸ் காஸ் 3c ஈக்குவல்ஸ் டு காஸ் 540 டிகிரி. ஜாலியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காஸ் 3c மட்டும் இங்க வச்சுக்கிட்டு மிச்ச டேர்ம்லாம் நான் அந்த சைடு கொண்டு வந்துடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், ஏன் சார் நம்ம அப்படி பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்றேன், ஈஸியர் ஆக்கிறேன். அதாச்சும் 3 ஆங்கிளையும் வச்சுக்கிட்டு நான் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கும் 2 மட்டும் வச்சு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் வந்துட்டு இப்படி சிம்பிளிஃபை பண்றேன். இது சிம்பிளிஃபை பண்றதுக்கான காரணத்தையும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க வந்து அனலைஸ் பண்ணுவீங்க, ஏன் வந்துட்டு நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க காஸ் 3c இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த 2 டேர்ம் அன்சைட் போயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த 540 டிகிரி இருக்கு. இந்த 540 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம்னா 3 பைன்னு எழுதிக்கலாம். ஏன்னா பையோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 180 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3 பை காஸ் 3 பை. இந்த சைடு இருக்க டேர்ம் அன்சைடு வரப்ப மைனஸ் ஆயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மைனஸ் காஸ், நான் காமனா வெளியே எடுத்துறேன். ஸோ 3a பிளஸ் 3b. இப்ப இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், காஸ் 2 பை தான் வந்துட்டு காசோட பீரியாடிசிட்டி வேல்யூ. அதாச்சும் காஸ் 2 n பை பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ் ஆல்பா. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்துட்டு நார்மலா பீரியாடிசிட்டி காஸ் ஃபங்க்ஷனோட பீரியாடிசிட்டி வேல்யூ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 பை ஆடுல இருந்துச்சுன்னா எப்படி வந்துருவானா இந்த சைடு மைனஸ் காஸ் ஆல்பான்னு வந்துருவான்.
அதனால இந்த ஃபங்க்ஷன் இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காசா இது வந்துட்டு டோட்டலாக நான் வந்துட்டு ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன்னா காஸ் 3π காஸ் 5π அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆடு டேர்ம்ல வர்றப்ப இது கூட இது வர்றப்ப இந்த டேர்ம் எனக்கு நெகட்டிவாக வந்துடும். அதாச்சும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 3c is equals to minus cos 3a plus 3b. ஸோ இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணலாம். cos 3c is equals to இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்றோம், இந்த cos 3c-யை இந்த வேல்யூல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க வந்து ஈக்குவல் டு 1 இருக்கு, அங்க சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஒரு ஆங்கிள் இந்த 4த்துல எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா காஸ், ஸோ இங்க பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் காஸ் 3a பிளஸ் காஸ் 3b பிளஸ் இப்போ வந்து காஸ் 3c இருக்கு. காஸ் 3cக்கு பதிலாக தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் மைனஸ் காஸ் 3a பிளஸ் 3b. ஸோ இந்த இடத்துல இங்க வந்து பிளஸ் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் காஸ் 3a plus 3b equals to 1 my dear students. Okay, இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சால்வ் பண்ணுவோம். cos 3a cos 3b இந்த இடத்த பாத்தீங்கன்னா cos a plus b ஃபார்மேட்ல இருக்கு. cos a plus b ஃபார்முலா நமக்கு தெரியும், cos 3a plus cos 3b minus cos a plus b ஃபார்முலா என்ன my dear students, cos a cos b minus sin a sin b. இந்த இடத்துல 3a இருக்கு, ஸோ அதனால cos 3a cos 3b அடுத்து மைனஸ் sin 3a sin 3b. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இப்போ இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்றோம், அகைன் இந்த நெகட்டிவை நம்ம இப்போ உள்ளார மல்டிப்ளை பண்ணிடுறோம் மை டியர் ஸ்டூடெண்ட். ஸோ sin 3a sin 3b equals to 1. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு ஸ்டெப் ஃபாலோ பண்றதுக்கு இதுல இருந்து பார்க்கறப்ப எதுவுமே நமக்கு லிங்கே ஆகலை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா cos 3a தனி cos 3b இது எல்லாத்தையும் லிங்க் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு புதுசா ஒரு விஷயத்தை எடுக்கிறேன், புதுசா ஒரு ஃபார்மேட்டை உருவாக்குறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஃபார்மேட் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் மூலமா மட்டும்தான் வரும். நான் வந்துட்டு ஒரு 5 சீட் கோட்ஸ்னு ஒரு விஷயம் இப்போ நான் புதுசாக ஒரு ஷார்ட்ஸ் பண்ணிருக்கேன். அந்த சீட் கோட்ஸை மறக்காம போய் பாருங்க, ஏன்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் நிறைய நான் வந்து சொல்லிருப்பேன். ஒரு 5 சீட் கோட்ஸ் இப்போ சொல்லிருக்கேன், இன்னும் நிறைய நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇ எக்ஸாமுக்கு முன்னாடி. ஏன்னா இதெல்லாம் இந்த இடத்துல வந்துச்சுன்னா இதை தான் பண்ணணும், அதுதான் அந்த சீட் கோட்ஸோடைய முக்கியமான எய்மே. ஸோ அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க cos 3a plus cos 3b இந்த ஃபார்மேட்டை நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா 1 minus cos 3a into 1 minus cos 3b. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த 3 டேர்மை மட்டும் இப்படி எழுதிக்கிறேன். எப்படி சார் வரும், வராதே அப்படின்னா இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 1 மல்டிப்ளை பண்ணா 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து மைனஸ் cos 3b, அடுத்து இங்க மைனஸ் cos 3a, அடுத்து இங்க பிளஸ் cos 3a cos 3b. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்காது இதை ப்ராடக்ட் பண்ணா. ஆனா இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கு, அப்படியே ரிவர்ஸ்ல வந்துருக்கு, கூட ஒரு 1 வேற இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால என்ன பண்றோம், இந்த ஹோல் டேர்மையும் ஃபர்ஸ்ட் நெகட்டிவா மாத்துறோம். நெகட்டிவா மாத்திட்டோம்னா இந்த டேர்ம் வந்துருவோம், ஆனா கூட ஒரு -1 இருக்கும், அதுக்காக இங்க +1 போட்டுக்கிறோம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஏன் அப்படி பண்றேன்னா இங்க 1 கேன்சல் ஆயிடும், அதுக்கப்புறம் இந்த டேர்ம் வந்துட்டு நமக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த டேர்ம்ல நான் எழுதிக்கிறேன். இப்போ வாங்க நான் இதே மாதிரி சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க 1 மைனஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1 minus cos 3a, அடுத்து 1 minus cos 3b. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பிளஸ் sin 3a sin 3b equals to 1. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1ம் இந்த 1 கேன்சல் ஆயிடுவாங்க,
ரெண்டுமே 0 ஆயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இப்ப sin 3a sin 3b is equals to இங்க சைடு இங்க மைனஸ்ல இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை என்ன பண்றேன், நான் அந்த சைடு கொண்டு போய் பாசிட்டிவா மாத்திடுறேன். ஸோ இங்க 1 மைனஸ் cos 3a into 1 minus cos 3b. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த a டேர்ம்லாம் ஒரு சைடாவும் b டேர்ம்லாம் இன்னொரு சைடாவும் நம்ம தள்ளி விட்டுறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால இப்ப sin 3a divided by 1 minus cos 3a. sin 3a divided by 1 minus cos 3a is equals to 1 minus cos 3b divided by sin 3b my dear students. இப்ப இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு சார். இதுக்கு அப்புறம் என்ன பண்றது? இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்லயும் ஒரு 4 ஸ்டெப் தள்ளி 5 ஸ்டெப் தள்ளி நமக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு செக் போஸ்ட் மாதிரி அப்படி பிரேக் ஆகி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாரு ப்ராப்ளம். அந்த டைம்ல நம்ம தான் யோசிக்கணும், இவரை எப்படி அடிச்சு தள்ளி கூட்டு போறது அப்படின்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, sin 3a ஃபார்முலா இருக்கு, ஆனா வந்துட்டு அந்த ஃபார்முலா நமக்கு இங்க வந்து யூஸ்ஃபுல்லா ஆகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா sin 3a ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சைன் டேர்மா தான் வரும், நம்ம காஸ் கூட ஈக்குவேட் பண்ணி வராது. அதுவே காஸ் 1 மைனஸ் காஸ் 3a இந்த இடத்துலயும் வந்துட்டு நமக்கு சைனா மாற்ற முடிஞ்சா நல்லது. ஸோ அப்படி நான் யோசிக்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த டேர்மை மாத்தறேன். எனக்கு அதான் நான் சொல்றதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்போதுமே நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு ஈஸியா இருக்க மாதிரி இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி மாற்றணும். அதை மாத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சைன் இங்க 3a இருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றோம். பண்ணோம்னா நமக்கு வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ஆனா நமக்கு ப்ராப்ளம் சிம்பிளிஃபையா மாறிடும். காட்டுறேன் வாங்க. ஸோ சைன் 2 into 3 by 2 into a my dear students. அதே மாதிரி கீழே 1 minus cos 2 into 3 by 2 into a my dear students. இதே சேம் லாஜிக் தான் இங்க 1 minus cos 2 3 by 2 into b divided by sin 2 into 3 by 2 into b my dear students. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin 2a அதாவது 3 by 2a நான் ஒரு ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன்னா, sin 2a ஃபார்முலா நமக்கு தெரியும், 2 sin a cos a. அந்த லாஜிக்ல நம்ம எழுதிக்கலாம். ஸோ 2 sin 3 by 2a into cos a. ஸோ cos 3 by 2a. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அகைன் டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் 2a ஃபார்முலாவும் நமக்கு தெரியும், 2 sin ஸ்கொயர் a. ஸோ இந்த இடத்துல 2 sin ஸ்கொயர் 3 by 2a. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவல்ஸ் டு இப்போ அகைன் இங்கே 1 மைனஸ் காஸ் 2, சேம் லாஜிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2 sin ஸ்கொயர் இந்த இடத்துல 3 by 2b. இங்க அகைன் sin 2bங்கிற இடத்துல 2 sin 3 by 2b into cos 3 by 2 into b. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடலாம். 2 2 கேன்சல் பண்ணிடலாம், இங்கே சைன் இங்கே ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம், சேம் இங்கேயும் கேன்சல் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து தோணலாம், காஸ் பை சைன் இருக்கு, சைன் பை காஸ் இருக்கு, காட்டு டேனா மாத்திடலாம் அப்படின்ட்டு. ஆனா மாத்தினதுக்கு அப்புறம் எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும்? அச்சச்சோ அதை நான் யோசிக்கலையே, அதை பத்தி யோசிக்கவே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பும் நெக்ஸ்ட் நம்ம எழுதிட்டு, நீ எழுதணும்னா எழுதிடுங்க, எழுதிட்டு கூட நம்ம மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எழுதுறதுக்கு முன்னாடி நீ வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க, இதை மாத்துனா நமக்கு ஏதாச்சும் நடக்குமா அப்படின்ட்டு. ஸோ அப்படி நடக்குதுன்னா தாராளமா பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம், வேற மாதிரி நம்ம யோசிப்போம். அப்படி பார்க்குறப்ப இந்த இடத்துல டேனாவும் காட்டாவும் மாத்துறதுல எனக்கு எந்த ஒரு யூஸ்மே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால நான் என்ன பண்றேன், கிராஸ் மல்டிப்ளை. ஏன்னா இங்க காஸ் டேர்ம்லாம் சேம் ஆகிறான், சைன் டேர்மும் சேம் ஆகிறான், அந்த ஒரு லாஜிக் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ காஸ் 3 by 2a
cos 3/2b equals to sin 3/2a sin 3/2b. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேர்மை நான் இந்த சைடு கொண்டு வந்தேன்னா நெகட்டிவாக மாறிடும். ஸோ காஸ் இது எந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா cos 3/2a cos 3/2b மைனஸ் sin 3/2a sin 3/2b இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos a plus b. ஸோ cos a plus b is equals to 0ன்னு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் ரொம்ப 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 சிம்பிளிஃபைடாக மாறிடும். வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். 3/2a plus 3/2b equals to 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ காசு நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் காஸ் இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணுறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி மல்டிப்ளை பண்ணனா இங்கே 3/2a plus 3/2b is equals to cos inverse 0. ஸோ cos inverse 0 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், π/2. ஓகே. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சரே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா a plus b equals to π/3. உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வந்து காமனாக இருக்குது. நான் காமனாக சிங்கிள் 2 எடுத்துக்கலாம். மேலே வந்து 3a plus 3b divided by 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 நான் இங்கே மல்டிப்ளை பண்ணனா 2 கேன்சல் ஆகிடும், வெறும் பை மட்டும் இருப்பார். அடுத்து இங்கே 3a plus 3bன்ட்டு இருக்குது. ரெண்டுத்துல நான் 3 காமனாக வெளியே எடுத்து நான் திரும்ப டிவைட் பண்ணால் π/3ன்னு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதனுடைய ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. π/3னா ஏன்னா பையோட வேல்யூ 180 டிகிரி, 180 divided by 3 வந்து 60 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து முன்னாடியே நம்ம ப்ராப்ளம்ல என்ன பார்த்துருந்தோம்னா a plus b plus c is equals to 180 டிகிரி. ஏன்னா இது வந்து ட்ரையாங்கிள்ங்கிறதுனால மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது ரெண்டும் சேர்த்து நமக்கு வந்து 60 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதனுடைய பேர் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. 30-30 இருக்கலாம், 50-10 இருக்கலாம், 20-40 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இது ரெண்டும் சம் பண்ணால் எனக்கு 60 டிகிரி அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த 60 டிகிரி இந்த சைடு வந்துருச்சுன்னா c is equals to 120 டிகிரி. ஸோ இப்போ இந்த 120 டிகிரி தான் நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும். அதாச்சும் எனக்கு இதனுடைய ஆங்கிள் வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது, ஆனால் c வந்துட்டு 120 தான் அப்படிங்கிறதுல நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதற்கான ஆன்சர் 120 டிகிரி தான். ஆனால் இவங்க வந்துட்டு 120 வந்துட்டு நமக்கு பை ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கனால வாங்க ஆப்ஷன்ஸ் செக் பண்ணலாம். ஸோ இப்போ 120 டிகிரி எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறத வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ π/3 கண்டிப்பாக இல்லை, ஏன்னா π/3யோட வேல்யூ 60 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இங்கே π/3 வந்து 60, 60 × 2 வந்து 120. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப பெரிய கொஷின், ஆனால் நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸ்டார்டிங்லேருந்து நான் சின்னதாக ஒரு ரீகேப் மட்டும் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துருக்க டேர்முக்கு தகுந்த மாதிரி நான் இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் வந்துட்டு நமக்கு லைஃப் சேஞ்சிங்கிற மாதிரி இதுதான் வந்துட்டு நமக்கு இன்னும் ப்ராப்ளம் சிம்பிளிஃபை ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை சிம்பிளிஃபை ஆக்குனதுக்கப்புறம் cos 3a இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த ஃபார்மேட்லேருந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிட்டே வந்து ஃபைனல் ஸ்டெப் தான் இந்த இடம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான இடம். பொறுமையாக நீங்கள் திரும்ப ஒரு லேன்ஸ் புரியலைன்னா திரும்ப திரும்ப பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதே பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா கண்டிப்பாக ட்ரிக்னாமெட்ரியில் பெருசாக தான் போகும் ட்ரிக்னாமெட்ரி ப்ராப்ளம். அதனால தான் சொல்லுவேன் ட்ரிக்னாமெட்ரிக் ப்ராப்ளம் எப்பயுமே கொஞ்சம் லாஸ்ட்டில் சால்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஏன்னா நம்ம சிம்பிள் இதாக இருக்குன்னு நினைப்போம், ஆனால் அது அப்படியே வளன்னு இழுத்துக்கிட்டே போகும். இதில் லென்த்தி திங் தான் இதில் இருக்க ஒரு கடுப்பான ஒரு விஷயம். நீங்கள் சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஆப்பு தான். உங்களுக்கு வர வேண்டிய மார்க் கோவிந்தாங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.